பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. பாருங்க, இந்த ரட்சிப்பு தேவனால் உண்டானது. இது நாம் செய்த புண்ணியத்தினால் வந்ததல்ல. இது மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று இன்னும் இதுக்குள்ள நீங்க போய் பார்ப்போம் என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லைன்றார். இதுல 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. சம்பந்தமே இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. இதை குறித்து எனக்கு எந்தவித உடன்பாடு இல்லை. எனக்கே சம்மதி. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதுதாங்க நம்முடைய நிலைமை. நான் விரும்புகிறதை செய்யல. ஐயோ, நான் நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், இன்னைக்கெல்லாம் எந்த கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், என்னதான் பண்ணி பல்ட்டி அடிச்சாலும் நாம் தேவனுடைய நிலைக்கு நாம் போகவே முடியாது. பாருங்க, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்புகிறதை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப பாவம் என்னில் வாசம் கொண்டிருக்கிறது, என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது என்னை, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று என்னை விட மாட்டேன். நன்மை செய்ய விருப்பமற்ற எனக்குள்ள இருக்கிறது, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. இதை சொல்லி 18ஆம் வசனம் நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் நன்மை வாசமா இல்லை. யாரா இருக்கட்டும், நன்மை என்கிட்ட வாசமா இல்லை. நீங்களும் நானும் எதை குறிச்சுங்க மேன்மை பாராட்ட முடியும்? என்னை குறிச்சா நாம் வெளி வேடக்காரர்களா இருக்கிறோம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. வேஷம், நம்முடைய வாழ்க்கை தான் ரொம்ப வேஷம். இன்னைக்கெல்லாம் சினிமா ஆக்டர்களை பார்த்து நம்ம நடிக்கிறவர்கள் நடிகர் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் நடிகர் தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேஷமாகவே மனிதன் திரிகிறான். பாருங்க, நம்முடைய நிலைமை இதுதான். இப்ப நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், நமக்கு ஒரு மீட்பு வேணும். அப்போ நமக்காக யார் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சால்வேஷன் என்பது, ரட்சிப்பு என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல. அது ரொம்ப பெரிய விலை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் நம்முடைய ஆண்டவர். இந்த பூமியிலே வந்து தன் ஜீவனை கொண்டு, அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் வாரினால் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு நம்மை மீட்டு கொண்டார். இது சாதாரண காரியம் இல்லை. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. பவுல் சொல்றாரு, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். முதலாவது நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், நன்மை என்னிடத்துல இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு பெரியவங்களா இருங்க, எவ்வளவு படிச்சவங்களா இருங்க, எவ்வளவு பெரிய ஞானியா இருங்க, நன்மை நம்ம இடத்துல இல்லவே இல்லை. நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரரா இருங்க, எவ்வளவு பெரிய ஞானியா இருங்க, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருங்க, நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இயேசு கிறிஸ்துவா இருக்க வேண்டும். காரணம், அவராலே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவராலே தான் நான் மீட்கப்பட்டேன், அவராலே தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் ஆணித்தரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்திலே இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவினால் உண்டானது.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கும். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அதனாலே இதுதான் நம்முடைய நிலைமை. இதை படிக்கும் போது யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. நன்மை செய்ய விருப்பம் மட்டும் என்கிட்ட இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லை. என் மாம்சத்துல நன்மையே இல்லை. ஆனா இந்த நன்மை எப்படி வருகிறது என்றால் நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிறது. இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையின் மூலியமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படணும். அவரை உயர்த்துங்கள். அவர் இல்லாமல் நமக்கு இந்த ரட்சிப்பு இல்லை. அதனால இந்த வார்த்தையை கொண்டு நம்மை நாம் தேற்றிக் கொள்வோம். நம்மை நாம் இந்த வார்த்தை கொண்டு சந்தோஷப்படுவோம். ஆண்டவரே, இது உம்முடைய தயவு, உம்முடைய அந்த காருண்யம், உம்முடைய அந்த அன்பு இன்னைக்கு என்னை இப்படி மாற்றி வைத்திருக்கிறது என்று நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தணும். God bless you. இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.